வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நாம தினசரி ஆங்கில வாக்கியங்களை பார்க்க போறோம். நம்பர் 1, அது அவ்வளோ மோசமா இருந்துச்சா? எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல? வாஸ் இட் தட் பேட்? வாஸ் இட் தட் பேட்? ஆமா, அது அவ்வளோ மோசமா இருந்தது. எப்படி பதில் சொல்றது? எஸ், இட் வாஸ் தட் பேட். எஸ், இட் வாஸ் தட் பேட். நெக்ஸ்ட் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப சளி பிடிச்சிருக்கு. எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? ஐ ஹாவ் அ பேட் கோல்டு. ஐ ஹாவ் அ பேட் கோல்டு. கவனிச்சிங்களா? கோல்டுக்கு முன்னாடி ஏங்கிற ஆர்டிகிள் ஆட் பண்ணிருக்கோம். நல்லா கவனிங்க. கோல்டு அண்ட் ஹெடேக், சளி அப்புறம் தலைவலி, இதெல்லாம் கவுண்டபிள் நவுனுக்குள்ள வருது. அதனால சளியை பத்தி பேசும்போதும் கோல்டை பத்தி ஹெடேக்கை பத்தி பேசும்போது மட்டும் ஏங்கிற ஆர்டிகிள் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். உனக்கு எப்படி சளி பிடிச்சது? How did you catch a cold? How did you catch a cold? ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கோம்? ஏ ஆர்டிகிள் வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். எல்லா முட்டையும் கெட்டு போயிடுது. எப்படி சொல்லலாம் இந்த இங்கிலீஷ்ல? ரெண்டு விதமா. நம்பர் 1, all the eggs have gone bad. All the eggs have gone bad. அல்லது all the eggs have rotten. All the eggs have rotten. So இந்த வாக்கியம் எதுல இருக்கு? present perfectல இருக்கு. நம்பர் 2, அது நல்ல முடிவு மாதிரி தெரியுது. அது நல்ல முடிவு மாதிரி தெரியுது. எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? it seems a good decision. It seems a good decision. அது நல்ல முடிவு மாதிரி தெரிஞ்சது. சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கு. அப்ப சீமோட பாஸ்ட் டென்ஸ் seemed. சோ அந்த வாக்கியத்தை நம்ம எப்படி அமைக்க போறோம்? it seemed a good decision. It seemed a good decision. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 3, அவன் அதை செஞ்சாங்கிறத என்னால நம்ப முடியல. I can't believe he did it. I can't believe he did it. நெக்ஸ்ட் பார்க்கலாம். எந்த அளவுக்கு நாம அவனை நம்பலாம்? கேட்போம் இல்லையா யாரையா பார்த்து? எந்த அளவுக்கு நாம அவனை நம்பலாம்? To what extent can we believe him? To what extent can we believe him? நல்லா கவனிங்க. எந்த அளவுக்குன்னு சொல்றதுக்கு to what extent அப்படிங்கிற ஃப்ரேஸை நாம பயன்படுத்திக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? நம்பர் 4, நீயா சொந்தமா ஒரு முடிவு எடு. எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? மேக் a decision on your own. Make a decision on your own. ஆனா எடுத்த முடிவுல உறுதியா இரு. பட் பி ஃபர்ம் இன் யுவர் டெசிஷன். பட் பி ஃபர்ம் இன் யுவர் டெசிஷன். ஸோ ஃபர்ம்னா உறுதியா இருக்கிறது. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நான் அந்த இடத்துலயே ஒரு முடிவு எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. ஐ ஹேட் டு டேக் எ டெசிஷன் ஆன் த ஸ்பாட் இட் செல்ஃப். ஐ ஹேட் டு டேக் எ டெசிஷன் ஆன் த ஸ்பாட் இட் செல்ஃப். நெக்ஸ்ட் பார்க்க போறோம். ஆன் த ஃபென்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங் எக்ஸ்பிரஷன் அல்லது இடியம் அல்லது மரபு தொடர். சரி, ஃபென்ஸ்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், வேலி. ஆன் த ஃபென்ஸ்னா எந்த முடிவும் எடுக்காம இருக்கிறது. இந்த பக்கம் போறதா அந்த பக்கம் போறதா, அல்லது இந்த முடிவு எடுக்கிறதா அல்லது அந்த முடிவு எடுக்கிறதான்னு எந்த முடிவும் எடுக்காம இருக்கிறத ஆன் த ஃபென்ஸ் சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். நான் இன்னும் எந்த முடிவும் எடுக்காம இருக்கிறேன். I am still on the fence. I am still on the fence. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். இப்ப முடிவு உன் கையில. எப்படி சொல்றது இங்கிலீஷ்ல? Now the ball is in your court. Now the ball is in your court. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 5, நடந்ததை மறந்துரு. எப்படி சொல்றது? Forget what happened. Forget what happened. மறக்கிறதே உனக்கு வழக்கமா போயிடுதுப்பா. அபி சொல்லுவாரு, சார் இன்னைக்கும் மறந்துட்டேன் சார். என்ன சொல்லுவோம்? மறக்கிறதே உனக்கு வழக்கமா போயிடுச்சுப்பா. எப்படி சொல்லுவோம்? இட் இஸ் டிபிக்கல் ஆஃப் யூ டு ஃபர்கெட். இட் இஸ் டிபிக்கல் ஆஃப் யூ டு ஃபர்கெட். ஓகே, ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் பியூட்டிஃபுல் எக்ஸ்பிரஷன் கத்துக்கலாம். என்னது? டில் மை டையிங் டேட். அடிக்கடி பேசுவோம், சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? சாவர வரைக்கும் சொல்லுவோமா? அதைத்தான் till my dying date சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். நான் சாவர வரைக்கும் இதை மறக்கவே மாட்டேன்ப்பா. எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷ்ல? I will never forget it till my dying date. I will never forget it till my dying date. ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக்கு வந்துட்டோம். மதிய பார்க்குறோம். மதிட்ட நல்ல மேனர்ஸ்லாம் இருக்கு, நல்ல நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் அதிகமா இருக்கு. அப்ப ஆச்சரியமா அவரை பார்த்து கேட்போம், உன்னை யாருப்பா வளர்த்தா? எப்படி கேட்கலாம் இங்கிலீஷ்ல? ரெண்டு விதமா. who raised you, who raised you, அல்லது who brought you up, who brought you up.
மை டியர் வியூவர்ஸ், டெய்லி யூஸ் சென்டென்சஸ் இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.